அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம தினங்களாக கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் எவ்வளவு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கும் போது அவருடன் சந்திரனும் இணைந்து 14, 15, 16 ஆகிய தேதிகளில் அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் கேது ஆகிய இரு கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை மனதில் தோன்றலாங்க. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கு இடம் கொடாமல் நேர்மறையான சிந்தனையையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திறன் நிறைந்த வாய்ப்புகளை யோசித்து செயல்படுத்த முயற்சி செய்தால் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். இந்த மார்ச் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. எதை செய்தாலும் அதை நன்கு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழி செய்யக்கூடிய வாய்ப்பை சந்திரன் நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே மதிநுட்பத்தை நிறைவாக கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் மறையும் போது தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். சில பணிகளை திட்டமிட்டு முடிக்க முடியாமல் தடுமாற்றி பாதியிலே நிற்பதற்கான சூழலும் உருவாகலாம். அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவேதான் கும்பராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக ஜென்மசனியின் ஆதிக்கம் குறையக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக நல்ல முன்னேற்றத்தை இந்த மார்ச் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் பெற முடியும். மிக முக்கிய முடிவுகள் எடுப்பது, முக்கிய பணிகளை மேற்கொள்வது போன்றவற்றை அதற்கு முன்னதாகவோ அல்லது அதற்கு பிறகாகவோ மேற்கொள்வது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சில நேரங்களில் சந்திராஷ்டம தினங்கள் என்று நாம் விட்டு கொடுத்து சென்றாலும் கூட நம்மளை துரத்தி கொண்டே பல்வேறு வகையான பிரச்சனைகள், தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய மன வருத்தம், பிரச்சனை, சிரமம் போன்றவற்றை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் விலக்கி நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். எனவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருங்க. எச்சரிக்கையுடன் இருந்தால் பல தடைகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை சந்திரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தினமும் இந்த சந்திராஷ்டம தினங்களில் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும்.